மகாலய அமாவாசை. பொதுவாவே அமாவாசைங்கிறது மிக ஒரு சிறப்பான நாள் தாங்க. அதுலயும் இந்த புரட்டாசி மாசம் வர இந்த மகாலய அமாவாசைங்கிறது மிக ஒரு சிறப்பு வாய்ந்த நாளா பார்க்கப்படுது. ஆவணி மாசம் வர அந்த பௌர்ணமி அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு வர அந்த அமாவாசை தான் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்படி இந்த மகாலய அமாவாசைனா அடுத்த 5 நாள்ல அந்த பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள்லாம் வந்து இங்க தன்னோட குடும்பத்தை பார்க்க வருவதாக ஒரு விஷயம் வந்து ஒரு ஐதீகமா பார்க்கப்படுது. இருக்கும் பட்சத்தில் அந்த முன்னோர்கள் சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்படி ஒரு மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க. என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த இறந்தவங்களோட அந்த திதியை நம்ம தெரியாமல் இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஆடி அமாவாசை இந்த தை அமாவாசை காலகட்டத்தில் இவங்க தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்க இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையுமாங்க இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே இந்த அமாவாசை காலகட்டத்தில் இந்த தந்தை வழியோ இந்த தாய் வழிய உறவினர்களுக்கு வந்து நம்ம வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவோம். ஆனால் இந்த மகாலய அமாவாசை காலகட்டத்தில் ஆசிரியர்கள் இந்த பங்காளிகள் நண்பர்கள் போன்ற உறவினர்களுக்கு கூட நம்ம வந்து சாமி கும்பிட்றது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த மகாலய அமாவாசையில். கூடவே இந்த எள்ளும் தண்ணியும் வச்சு நம்ம படைப்பது மிக ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது எப்படின்னா, இந்த எள்ளும் தண்ணியும் வச்சு படைக்கும் போது இந்த பித்ருக்களோட லோகத்துக்கு இது நேரடியாக அந்த உணவை கொண்டு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க.